அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த உலகத்தில் மலைகள் இருக்குது, காடு இருக்குது, சமுத்திரம் இருக்குது, புல்வெளிகள் இருக்குது, பாலைவனங்கள் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மலை இருக்கக்கூடிய இடங்களில், மலைப்பாங்கான இடங்களில் நம்மளுடைய விடுமுறைகளையும் நம்மளுடைய ஓய்வு நேரங்களையும் சென்று கழிக்கணும்னு விரும்புகிறோம். ஒரு கடற்கரையில் போய் உட்கார்ந்து இன்ன பிற விஷயங்களை யோசிக்காமல் அந்த அலைகளை ரசித்து, அந்த கடலுடைய தோற்றத்தை ரசித்து, அந்த இடத்துல நேரம் செலவழித்து அதை அனுபவிக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். 18வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில், இந்த உலகத்தையும் அதன் மேல் இருப்பதையும் நாம் அழகாக்கியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேசுகிறான். இந்த இடத்துல அழகிய செயல் அப்படிங்கிறது என்னன்னா, இவ்வளவு அழகான, இவ்வளவு பிரம்மாண்டமான, இவ்வளவு என்ன சொல்றது, கவர்ச்சியான ஒரு விஷயத்த, அதாவது இயற்கையை, மலைகளாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், புல்வெளிகளாக இருக்கட்டும், சமுத்திரமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட அல்லாவை நம்ம நினைக்கிறோமா, நம்ம சிந்திக்கிறோமா, இவ்வளோத்தையும் நம்ம அனுபவிக்கிறதுக்காக, நம்ம வாழ்கிறதுக்காக அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கான். அந்த அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கிறோமா அப்படிங்கிறத பரிசோதிப்பதற்காக தான் நான் இதெல்லாம் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் ஆக்குவானா என்று அல்லாஹ்ட்ட துவா செஞ்சவனா இதை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.